ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ரெண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணக்கப்புறம் 2 மினிட்ஸ் ஆச்சும் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த ரா டேஸ்ட் வராது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வர வரையும் நல்லா வேக வச்சுருங்க.
அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி தெரியுதா? அந்த தண்ணி வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைக்கிற தூள் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். அதனால் நான் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபி பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி போடலான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.